ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்டேட்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த டவுட் என்னென்னா, பேப்பர் வேல்யூஷன் கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்ன, முடிஞ்சிச்சா முடியலையா, இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுமா, ரிசல்ட் டேட்டு டிலே ஆகுமான்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸோடு கேட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் வேல்யூஷனுக்கான கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றது நான் சொல்லிடுறேன். அதாவது பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20 மண்டே நேற்றோடு வந்து பார்த்திங்கன்னா 10th அண்டு 12th ரிமைனிங் பேப்பர் வேல்யூஷனை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷனில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்டிங்ன்றது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பேப்பர் வேல்யூஷன் எப்படி நடந்துச்சு, எப்படி முடிஞ்சிச்சு, மார்க்ஸ்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க, அண்ட் அதுக்கான பாசிங் பர்சன்டேஜில் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரலாக தான் நடந்துச்சு. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பேப்பர் வேல்யூஷன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே முடிக்க சொல்லி வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து சொல்லியிருந்தாங்க டீச்சர்ஸ்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் வேல்யூஷன் நடந்துச்சு. 10th வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாளில் முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 6 நாள் பிளான் பண்ணி 7 நாளில் முடித்தாங்க. 12th ஒரு 11 to 12 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் மாணவர்களோட பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணாங்க தமிழ்நாட்டில் 80க்கும் மேற்பட்ட மையங்கள் போட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ மையங்கள் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக வேல்யூவேஷன் பண்ணாமல் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக கீ ஆன்சர் வச்சு வேல்யூவேஷன் பண்ணாங்க. ஸோ இந்தமாரி பேப்பர் வேல்யூஷன் நடந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம், என்ன டவுட்டுன்னா, ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து திருத்திட்டாங்களே, நிறைய இடத்துல வந்து மார்க்ஸ்லாம் போடாமல் விட்டுருவாங்களா? ஸோ அது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப லிபரலாக ஸ்பீடாக வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா மெயின் ரீசன் என்னென்னா, ஆன்சர்ஸை ரொம்ப டீப்பாக செக் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு ஆன்சர் இருந்தாலே மார்க் போட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காமனாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா, அதாவது மாணவர்களுக்கு வேகமாக வந்து பேப்பர் வந்து திருத்தும் போது மதிப்பெண் வழங்குறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்தமாரி கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேலெடுத்து உத்தரவுப்படி. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, பாசிங் பர்சன்டேஜ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக வரும்ட்டு டீச்சர் சைடில் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ரிசல்ட் அப்போ எப்படி இருக்குன்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் டேட்ஸ் பற்றியும் சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.